அன்பு நேயர்களே அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் காணவிருப்பது திருப்பதி ஏழுமலையானே தனது கடன் பிரச்சனை நீங்க வழிபட்ட திருத்தலம் எது என்று தெரியுமா? எங்கு உள்ளது என்பதை இப்பதிவில் அறிவோம். எனவே இக்காணொளியினை அனைவரும் முழுமையாக கேளுங்கள். வாருங்கள் காணொளிக்குள் செல்வோம். எவ்வளவுதான் சம்பாதித்தாலும் இன்றைய காலகட்டத்தில் காசு பணம் நம்மிடம் தங்குவதில்லை. பணம் எந்த வேகத்தில் நம் கைக்கு வருகிறதோ அதே வேகத்தில் நம் கையை விட்டு சென்று விடுகிறது. இதற்கு திருப்பதி ஏழுமலையான் மட்டும் விதிவிலக்கா என்ன? ஏழுமலையான் தனது திருமணத்துக்காக வாங்கிய கடன் தொல்லையால் தவித்தபோது அந்த பிரச்சனை தீர வழிபட்ட ஒரு திருக்கோவிலை பற்றி இந்த பதிவில் காண்போம். திருவள்ளூர் மாவட்டம் திருப்பாசூர் தான் அந்த சக்தி வாய்ந்த திருத்தலமாகும். இக்கோவிலை சோழ மன்னன் கரிகால பெருவளத்தான் கட்டியதாக கூறப்படுகிறது. இச்சிவாலயத்தின் மூலவர் வாசீஸ்வரர், அம்பாள் தங்காதலி. திருப்பாசூர் வாசீஸ்வரர் கோவில் அப்பர், சுந்தரர், சம்பந்தர் ஆகிய மூவராலும் பாடல் பாடப்பெற்ற தலமாகும். கோவில் தோன்றிய வரலாறு. முன்பொரு காலத்தில் இந்த கோவில் அமைய பெற்றிருக்கும் இடத்தை சுற்றி குறும்பன் என்றொரு சிற்றரசன் ஆட்சி புரிந்து வந்தான். அவன் ஒரு நாள் திடீரென்று கரிகாலனுக்கு கப்பம் கட்ட மறுத்துவிட்டான். இதனால் கோபம் கொண்ட கரிகாலன் குறும்பனுடன் போர் புரிய தன்னுடைய படை வீரர்களை அனுப்பினான். குறும்பனோ தன்னுடைய குலதெய்வமான காளி தேவியை உதவிக்கு கூப்பிடுகிறான். காளி தேவியும் குறும்பனுக்கு உதவி புரிகிறாள். கரிகாலனின் வீரர்களை வானிலிருந்து அம்பெய்து கொள்கிறாள் காளி தேவி. இதை அறிந்த கரிகாலன் தனது படையை திரட்டி கொண்டு அங்கே விரைந்தான். ஒரு சிற்றரசனுக்கு தனது பெரும்படையை தோற்கடிக்கும் ஆற்றல் எப்படி வந்தது என்று நினைத்து எம்பெருமான் ஈசனை வேண்டினான். அப்போது வானில் ஒரு அசரீரி ஒலித்தது. சிற்றரசனுக்கு அவனது குலதெய்வமான காளி தேவி உதவி புரிகிறாள். எனவே நீ நான் சொன்னதும் போர் புரிய தொடங்கு என்று எம்பெருமான் ஈசன் கூறினார். பின்பு 2 தங்க சங்கிலியை நந்தியிடம் கொடுத்து காளி தேவியின் கால்களில் கட்டிவிட்டு வரும்படி அனுப்பினார் ஈசன். நந்தியும் காளி தேவியிடம் சண்டையிட்டு வெற்றி பெற்று காளியின் கால்களில் சங்கிலியை கட்டிவிட்டு வந்தது. சிவபெருமானும் இப்போது போரை தொடங்கு என்று மன்னனிடம் கூற குறும்பனை தோற்கடித்து வெற்றி பெற்றான் கரிகாலன். பிறகு அங்கே இருக்கும் மூங்கில் காடுகளில் சிவனின் லிங்கத்தை தேடிக்கொண்டிருந்தான். அங்கிருந்த காட்டுவாசிகளிடம் லிங்கத்தை பற்றி கேட்டான். அவர்களோ, லிங்கத்தை பற்றி எங்களுக்கு தெரியாது. ஆனால் இங்கிருக்கும் பசு ஒன்று மூங்கில் காட்டுக்குள் சென்று வர மூங்கிலும் விலகி அதற்கு வழிவிடும் என்று கூறினார். அதைத் தொடர்ந்து மூங்கில் வெட்டும் அரிவாள் வாசியால் வெட்டி கொண்டே இருந்தான் மன்னன். அப்போது திடீரென்று ஓரிடத்தில் இரத்தம் பீரிட்டு அடித்தது. அங்கிருந்த சிவலிங்கத்தின் மீது அரிவாள் பட்டு இரத்தம் வழிந்தது. இதனால் கரிகாலன் மனமுருகி சிவபிரானிடம் மன்னிப்பு கேட்க இரத்தம் வருவது நின்றுவிட்டது. அந்த இடத்திலேயே எம்பெருமான் ஈசனுக்கு ஒரு கோவிலை கட்டினான் கரிகாலன். இந்த சிவபெருமான் வாசி என்னும் அரிவாளால் வெட்டப்பட்டதால் வாசீஸ்வரர் என்ற திருப்பெயரால் அழைக்கப்படுகிறார். ஒரு சமயம் திருப்பதி வெங்கடாஜலபதி தனது திருமணத்திற்காக குபேரனிடம் வாங்கிய கடனை அடைக்க முடியாமல் கஷ்டப்பட்டார். இதை சரி செய்வதற்காக சிவபெருமானை வழிபட்டார் பெருமாள். அவரது வேண்டுதலை ஏற்ற ஈசன் பெருமாளிடம் திருமணத்தின் போது 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க என்று வாழ்த்துவார்கள். அந்த 16 என்பது 16 செல்வங்களை குறிக்கும். ஒருமுறை அசுரர்கள் 2 பிரம்மாவின் வேதத்தை திருடிச் சென்று கடலுக்கு அடியில் வைத்ததால் படைக்கும் தொழில் நின்று போனது. இதனால் பெருமாள் மச்ச அவதாரம் எடுத்து வேதத்தை மீட்டு வந்தார். அப்போது அவருக்கு தோஷம் பிடித்ததால் அவரிடமிருந்த 11 செல்வங்கள் போய்விட்டன. எனவே பெருமாள் தாம் இழந்த செல்வங்களை திரும்ப பெற திருப்பாச்சூரில் உள்ள வலம்புரி விநாயகர் சபையிலுள்ள விநாயகருக்கு 11 தேங்காய் மாலை, 11 வாழைப்பழ மாலை, 11 அருகம்புல் மாலை, 11 நெய்தீபம் ஏற்றி வேண்டிக் கொண்டதால் 3 மாதங்களில் இழந்த செல்வங்கள் அனைத்தையும் திரும்ப பெற்றார். இதேபோல் யார் ஒருவர் இத்தலத்தில் வழிபாடு மேற்கொள்கிறார்களோ அவர்களது கடன் பிரச்சனை தீரும் என்று கூறி அருள்பாலிக்கிறார். மேலும் இதனால் கடனை அடைக்கவும் வழி கிடைக்கும் என்று கூறினார். அதுபோலவே பெருமாள் செய்யவே கடனை அடைக்க வழி கிடைத்ததாம். பக்தர்களும் இங்குள்ள விநாயக பெருமானை வணங்கினால் கடன் தொல்லை நீங்கும், வியாபாரம் பெருகும், செல்வ செழிப்பு கிட்டும் என்று நம்புகிறார்கள். என்ன நேயர்களே, இக்காணொளியினை அனைவரும் கேட்டிருப்பீர்கள் என்று நினைக்கின்றேன். இக்காணொளி பிடித்திருந்ததா? இக்காணொளி அனைவருக்கும் பயன் தரக்கூடிய ஒன்று.
எனவே தாங்கள் கேட்டதோடு மட்டுமல்லாமல் மற்றவர்களுக்கும் பகிர்ந்து அவர்களும் கடன் பிரச்சனையிலிருந்து விடுபட இத்தலத்திற்கு சென்று வழிபட்டு வரட்டுமே. இக்காணொளியினை முழுமையாக கேட்ட அனைவருக்கும் மிக்க நன்றி, வணக்கம். மீண்டும் நாம் வேறொரு காணொளியில் சந்திப்போம்.